Hello friends, வணக்கம். My name is S. Kala. My qualification B.Ed B.Ed. இப்போ போன பாடத்தில் பார்த்தோம் உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மெய் எழுத்துன்னு தமிழ் எழுத்துக்களை 247 எழுத்துக்கள்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன்று அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா உயிரெழுத்துக்கள் 12 அப்படின்னு சொன்னேன்னா உயிரெழுத்துக்கள் 12 அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ. இப்போ இது உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. அடுத்து ஆயுத எழுத்துன்னு சொன்னால் அது ஒன்றே அக். அடுத்து மூணாவது மெய்யெழுத்துக்கள். இப்போ மெய்யெழுத்துக்கள்னால் என்னன்னா புள்ளி வச்ச எழுத்துக்கள் 18மே மெய்யெழுத்துக்கள். வேறு எழுத்துக்கள்லாம் நம்மளுக்கு புள்ளி வைக்க மாட்டோம். மற்ற உயிரெழுத்துக்கு புள்ளி வைக்க மாட்டோம். அப்புறம் ஆயுத எழுத்துக்கு ஒரு 3 புள்ளி இருக்குது. ஆனால் மெய்யெழுத்துக்கள் மட்டும்தான் புள்ளி இருக்கும். புள்ளி வச்ச எழுத்துக்கள்லாம் மெய்யெழுத்துக்கள். இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இன்னு இப்பு இம்மு ஈ இரு இல்லு இவ்வு இல்லு இல்லு இரு இன்னு. இப்போ இந்த உயிரெழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களில் இந்த உயிரெழுத்துக்கள் குரில் நெடில் இருக்கும். அது இன்னொரு பாடத்தில் நான் சொல்லித்தரேன். இதில் கசடை தவிர எங்கே நம்மனா இறல வரல அதுன்னு ஒரு 3 இனம் இருக்கும். இது எழுத்துக்களோட இனம். அதுவும் அடுத்த பாடத்தில் சொல்லித்தரேன். இப்போ இந்த உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்கள் ஆயுத எழுத்துக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ ஏன் தெரிஞ்சுக்கிறோன்னா தமிழை எழுத்துக்கூட்டி எப்படி படிக்கிறது எப்படி எழுதுறது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை முதல்ல என்ன பண்ணணும், ஆனாவனாவை தெரிஞ்சுக்கணும். ஆனாவனா குரில் நெடில் ஆ ஆ இ ஈ உ ஊ. அது நான் அடுத்த பாடத்தில் நடத்துகிறேன். ஆயுத எழுத்து 1 இதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் இதை இப்போ நடத்திக்கிட்டு இருக்கேன். முதல்ல ஆனாவனா இந்த குழந்தைங்க எல்கேஜி குழந்தைங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு குழந்தைங்க பார்த்துக்கலாம். அது அவங்களுக்கும் அந்த உயிரெழுத்துக்கள்லாம் ஆனானா எப்படி எழுதணும், ஆனாவிலேருந்து 12 எழுத்து இது ஒரு எழுத்து. அப்போ நம்ம அந்த எல்கேஜிலேருந்தே சொல்லி கொடுத்தோன்னா அந்த பிள்ளைங்க என்ன பண்ணுங்க தமிழை சரளமாக படிக்க ஆரம்பிச்சிடுங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கிலீஷ் மீடியத்துலனா தமிழ் இருக்கும், ஆனாலும் என்ன பண்ணுவோம் தமிழை இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டோம். அப்போ அந்த குழந்தைங்க எங்கேயாவது ஒரு தமிழில் ஒரு பேங்க்லேயோ எங்கேயோ சலான் ஃபுல் பண்ணுறது ஒரு லெட்ரு எழுதுகிறப்பெல்லாம் தடுமாறுவாங்க. அப்போ எல்கேஜிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஆனாவண்ணா உயிரெழுத்து மெய்யெழுத்து ஆயுத எழுத்து உயிர்மெய் எழுத்து டோட்டலாக அவங்க எல்கேஜி யூகேஜி வரைக்கும்